சரி நாங்கள் சாட்டர்டே ஒரு தோட்டத்துக்கு போக போகிறோம். ஒரு ஏர்பேர் தோட்டம் உண்டு. அதில் போய் பழங்கள் பிடுங்குறத காட்ட போகிறேன். நான் இப்போ இந்த கூடையில் தான் பழம் பிடுங்குறதுக்காக கூடையை எடுத்துக்கொண்டு நாங்கள் வலிக்கிறோம். ஸ்ட்ராபெரி பழமாய சாரி டொச்சிலஸ் ஏர்பேர்ன்னு சொல்கிறவங்க ஸ்ட்ராபெரி பழம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இந்த ஹோஃப்லாதன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து பாரில் தான் இருக்குது, கேண்டன் சுக்கில். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஃபார்ம் ஸ்டோரில் விற்கிற எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. முட்டை, ஆப்பிள், ஸ்ட்ராபெரிஸும் அவங்க ஆல்ரெடி பிக் பண்ணி விற்காங்க சும்மா வேண்ட வர ஆக்களுக்கு. இது நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃபன்னாக இருக்குமெண்டு அந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்திருக்கிறோம். இது வந்து ஹோஃப்லாதன் வித் ஹேர்ஸ், அதான் அவங்களோட அந்த நேம். ஃபேமிலி லம்டோல்ஸ் தான் இந்த ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. இந்த பாருங்க மெட்டாக்களும் வந்திருக்காங்க. இதில் எல்லாம் ஃப்ரீ பார்க்கிங், ஹோஃபுக்கு பக்கத்துலேயே எங்களோட காரம் எல்லாம் விட்டுருக்கோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இதால் தான் போகணும். அதில் பார்க்கிங் போட்டுருக்கோம். உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் தோட்டத்தை. ஓகே, எத்தனை 6 to 6 ஓப்பன். இதான் பாருங்க இந்த ஸ்டோர். இதுக்குள்ள அவங்க பிடுங்கி வச்சிருக்கிறதெல்லாம் எடுக்கலாம் வேண்டலாம். Erdbeerplan, Apple Juice. Ein Schäferschloss. Darum gehen sie nicht ganz zu mir rein, dass er auch kein Wasser எல்லாம் வச்சுருங்க. முட்டை, Genau. ஃப்ரெஷ் Ja, முட்டைகள் ebenfalls danke. எல்லாமே வேண்டலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு இது எல்லாமே வேண்டலாம். இதான் அந்த ஸ்டோர். ஓகே, நாங்கள் இப்போ தோட்டத்துக்குள்ளே போய் பழம் பிடுங்குவோம். Ja, genau, das Glückfeld. Ja, zuerst stellen wir schnell den Korb weg Okay. und dann dürfen sie aufs Feld. Okay, ist gut. Danke. Ein Band, wo noch etwas abgesperrt ist, dort dürfen sie nicht rein. Okay. Und dort, wo sie direkt reinlaufen können, dürfen sie überall ablesen. Und es macht Sinn, wenn sie so ein bisschen nachher im Feld in die Straße rausgehen. Okay. Ist das okay? Ja, gut. Danke. தங்க ஃபில்மால் மாட்டு பண்ணையெல்லாம் வச்சுருக்குறாங்க. பால், தயிர் எல்லாம் கொடுக்குறாங்க போல். ஜோக்கெட் செய்கிற ஃபேக்டரியும் இருக்குது. எல்லாமே எல்லாமே முட்டையல். ஒரு ஃபார்ம் தானே. ஸோ அங்கே பாருங்கள், அந்த வெள்ளையாக அந்த அந்த அப்படி அந்த ரவுண்டாக இருக்குது. அது என்ன தெரியுமா, அவ்வளோ அழகாக பார்த்தீங்களா? எல்லாம் புல்லுகள் வெட்டி அதை பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை பசலை என்ன சாப்பாடாக்கி மாட்டுக்கு கொடுக்குறதுக்கு. இதான் அந்த ஃபார்ம். இது ஏதோ தூசுகள் எல்லாம் இருக்குது. என்ன தூசு? மரத்தூசு. என்னத்துக்கண்டு தெரியாது. மரத்தூசு வச்சுருக்குறாங்க. இதில் பாருங்க, முழுதும் பழங்கள் மரங்கள் தான். நான் ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு கூட்டி போனேன். செரி ஃப்ரூட்டு தோட்டத்துக்கு கூட்டி போனேன். அது மாதிரி இது பெரிய ஒரு தோட்டம் போல். இவங்க பெரிய வாமண்டு நிறைய மரங்கள் இருக்குது. இதில் இந்த ஸ்ட்ராபெரி பழங்களும் இருக்குது. இது முழுக்க இந்த செரி ஃப்ரூட் மரங்களும் நிறைய இருக்குது. உங்களோட தோட்டத்தில் அங்கே தொங்கலுக்கு போகணும் நாங்கள் பழம் பிடுங்குறதுக்கு. வாங்க பார்ப்போம். ஃப்ரூட்ஸ் வாங்கி கொண்டு போகிறாங்க. எங்களுக்கு ஒரு பாத்திரங்கள் எடுத்து கொண்டு வந்தால் இதில் ஆயலாம். கிலோவுக்கு விளைவன்று சொல்லி எடுப்பாங்க. எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியாது. நாங்கள் வேறு ஒரு தோட்டத்துக்கு போனாங்க.
1 கிலோ வந்து 8 ஃப்ராங்க் எடுத்தவங்க. இது எவ்வளோ எடுக்கிறாங்களோ தெரியாது. இதான் இந்த ஏர்பேர் தோட்டம், ஸ்ட்ராபெரி தோட்டம். பெருசாக இல்லை, சின்ன தோட்டமாக இருக்குது. நாங்கள் முதல் போனது பெரிய ஒரு தோட்டம், நிறைய பழங்கள். ஸோ ஸ்ட்ராபெரி தோட்டம். எங்களை மாலும் பிடுங்குறா பாருங்க. நல்ல பழமா பிடுங்குங்க, நல்ல சோப்பு பழமா. நடுவில் பாருமா, துப்புரவானது நடுவில் நல்ல பழம். Das ist ein kleines. சிவக்கல்ல சிவந்த பழமாடுங்க. எடுத்தால் வடிவான பழமாக எடுப்போம். பாருங்க, ஏர்பேரி தோட்டத்தில் பழம் பிடுங்குறேன். பாருங்க அவ்வளோ அழகிய ஏர்பேர் ஸ்ட்ராபெரி. இது என்ன செய்யலாம், மழையில் கழுவுப்பட்டு தான் இருக்குது. காலையில் இருந்து மழை பெஞ்சது. ஸோ அதில் எல்லாம் வாஷ் பண்ணப்பட்டு தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நான் இந்த நுனியை எடுத்து போட்டு ஒரு கடி கடிக்க போகிறேன். சூப்பர். கூடைக்குள்ளே எடுக்கிறேன். பாருங்க, இந்த நமக்கு இதை கொண்டு போய் நான் கொஞ்சம் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் இது ஜாம் செய்ய போகிறேன், ஸ்ட்ராபெரி ஜாம் செய்து பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஜாம் செய்து பார்க்க போகிறேன். பாருங்க, நீ கொஞ்சம் என்னன்னு நல்ல பழமா போட்டு பழத்தை விட ஒரு இங்கே காட்டுங்க, எதை எடுத்துருக்கீங்கன்றீங்க. So cool.
எப்படி இருக்கு? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த ஏர்பேர் இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்குள்ளே வந்து நாங்கள் பழங்களும் பிடுங்கிட்டோம். காட்டுங்க பழத்தை திலக்ஷ்மி. பாருங்க ஸ்ட்ராபெரி பழத்தை பார்த்தீங்களா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதோட எங்கட கணவர் கொஞ்சம் என்ன அது குப்பை கீரையும் இருந்தது, அதுவும் பிடுங்கி எடுத்து கொண்டு போகிறோம். இந்த பாருங்க இதெல்லாம் அவங்களும் வேண்டி இருக்கிறாங்க. இந்த தாக்கள் நிறைய பழங்கள் வேண்டிட்டு போகிறாங்க. எல்லாரும் கூடுதலாக வேண்டி கொண்டு போய் ஜாம் போடுறவங்க. இதான் அந்த தோட்டம். நாங்களும் வாங்கி எடுத்துட்டோம், போகிறோம். குப்பைக்கீரையை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன வடிவாக அந்த தோட்டத்தில் இருந்தது. பின்ன அதையும் பிடுங்கி எடுத்துருக்குறோம். அதுக்கும் என்ன பே பண்ணுறது தெரியாது. இவங்களுக்கு தெரியாது, சுவிஸ்காரர்ஸுக்கு இந்த குப்பைக்கீரையை பற்றி தெரியாது. அவங்க ஏதோ புல் மரம் மாதிரி வளர்த்து அதுக்குள்ளே இடையில் வளர்ந்தபடியாக அப்படியே வளர்ந்து இருக்குது. ஆனால் குப்பைக்கீரைண்டு எங்களுக்கு தெரிஞ்சபடியாக நாங்கள் கொஞ்சம் பிடுங்கி எடுத்துருக்குறோம். பாப்பம் அவங்கள்ட்ட காசு கேட்டால் காசை கொடுக்க வேண்டியது, இல்லாட்டி சும்மா வேண்டாம் கொண்டு போக வேண்டியது. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்தில் இந்த மெஷின் நிற்கிது. மெஷினா மேலே ஏறிட்டு நிற்கிறேன்னா ஸோ பினித்தோ ஜம்ப். Was haben wir denn noch? Ah, der, ja. Minus 3 Franken 10. 17,80. Ich darf ständig schon zahlen. Ja. 17 ரூபா நாங்கள் எடுத்துருக்கிற பழம் அவ்வளவும். ஸோ எங்களோட மகள் பே பண்ணுறா. ட்வின்ஸ்லையும் பே பண்ணலாம். 17 Franken und 80 Rappen. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சுவிஸில் உள்ள ஸ்ட்ராபெரி தோட்டத்தை பார்த்துருக்குறீங்க. ஸோ இதே போல் நல்ல வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். முதலாவதாக என்னுடைய வீடியோவை பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். என்னுடைய வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.